ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க டூ மச் அண்ட் இசை சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சம்மருக்கு விட்ட பிரேக் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அதான் மிச்சம் வீடு மாதிரியே ஒரு நைட் தங்க வந்திருக்கேன். அப்ப நான் இதுல கிங்கா இருக்கேன். எது? சரி, உன்னோட ஆர்டர் என்ன சொல்லு. அதுவா நம்ம டோமோ மிஸ்ஸஸ் மாதிரி நடிச்சு காட்டணும். என்னது? இவன மாதிரி நான் எப்படி நடிப்பேன்? சரி, அப்ப நான் நடிச்சு காட்டுறேன். எப்படி நடிப்பேன்? முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டாம பேசணும். இவ திரும்ப வந்து அவுது. இப்ப நான் தான் இதுல கிங். ஐயோ, என்ன சொல்ல போறாளோ? நீ ஒண்ணு பண்ணணுமே. ஜூனோட சேர்ந்து ஃபயர் ஒர்க் ஷோக்கு போகணும். அதுவும் நீங்க தனியா தான் போகணும். சம்மர் ஃபெஸ்டிவல்ல நடந்த சம்பவம். ஜூன் ஃபெஸ்டிவல்ல நடக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க என் கூட வரியா? ஏன்னா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கவா? இப்ப நம்ம கூட அந்த ரெண்டு பேரும் வராங்களா? இல்ல இல்ல, அவங்க வர மாட்டாங்க. அப்போ ஓகே, நான் மட்டும் தான். நம்ம ரெண்டு பேரும் தனியா போகலாம். தனியா போலாமா? அப்படின்னா சரி, எனக்கு ஓகே. என்னடா ரொம்ப தேங்கனவே நடிக்கிற? வழக்கமா இந்த மாதிரி விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவானே. பீச்சில் நடந்த சம்பவம் அப்படி அடங்கிட்டான். இந்த சிச்சுவேஷனை நாம அப்படியே விட்டுடுவோமா? என்ன விட்டுருவோமா? டோமோக்கும் ஜுன்னுக்கும் இடையில ஏதோ ஒன்று போகுதுல்ல, அவங்க ரெண்டு பேரும் சாதாரண பொண்ணு போய் சேர்ற மாதிரி சேர்ந்துருவாங்களோன்னு தோணுது. அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் பேசாம இருக்கியா? டோமோ உங்க என் கூட தனியா வரேன்னு சொல்லியிருக்கா. நல்ல விஷயம்தான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் சொல்றது நல்லா கேளு ஜூன். ஐ லவ் யூ. புரியுதா இவனுக்கு? அவ அதுக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்க மாட்டா. கண்டிப்பா கேடி இருக்காது. பையா. திரும்ப நடிச்சுக்கிறான். அவனை அவரு நம்பிட்டேனே. அவனை தெரியல, ஜூன் இப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். பீச்சுக்கு அதை போறப்ப ரியலைஸ் பண்ண இவன் தெரியல. பொதுவா சகஜமா இருக்கிற மாதிரி. நம்ம கூட உனக்கு புரியலன்னு நினைச்சுக்கிறான். அதுவும் இன்னைக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடியுதுன்னு ஃபீல் பண்றானா? அதெல்லாம் கிடையாது. இது பேர் தூங்கினாலும் தூங்க காது கேட்டுனுக்குது. டோமோ ஜுன்ன விரும்புறான்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது அதை பத்தி நான் பெருசா யோசிக்காம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்க ட்ரை பண்ணி பாரு. நான் சொன்னதுல இருந்து அவ அந்த ஐடியால ரொம்ப முழுகி போயிட்டா. பெண்கள் செய்யற வழக்கமான எல்லா விஷயத்தையும் அவன் விரும்பி செய்ய ஆரம்பிச்சான். இந்த விஷயம் லவ் பண்ணிட்டீங்களா? கேரல் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன் போல. அன்னைக்கு டோமோ கிட்ட அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த பதில சொன்னேன். ஆனா இப்ப என்னால எதையுமே மாத்த முடியாது போல. இதுக்கு மேல அவனையும் இவனையும் என்ன சொல்றது எதுவும் தெரியல. ஒண்ணும் புரியல. ஃபீலிங்ஸ் போலியோ. ஒரு குழப்பவாதியாவே தான் இருக்கிறா இப்போ வரைக்கும். இவன் இப்போ இங்க வந்தா ஜூன், இன்னைக்கு ஃபயர் ஒர்க்ஸ் டோமோவோட பார்க்க போறியா? ஆமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவங்க அம்மாவை காட்டவே மாட்டேன்றாங்க. நடக்க போறத நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒண்ணு என் மனசை உறுத்துற இந்த ஃபீலிங்க்கு இன்னைக்கு நான் முடிவு கட்டுறேன். கேடி பையா, இவன் என்னடா வா, நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் என்ன வேணும்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கான். என்னன்னே புரியல. அட வாப்பா. நீங்க அங்க வரக்கூடாதுனால போறது. அவனும் வரானா? அப்ப கரடி மாதிரி நான் இருக்கு. எங்க கூட வரலன்னா நீ தனியா இருப்ப. அப்ப நாங்களும் போக மாட்டோம். போவாங்க. என்ன மன்னிச்சிரு ஜூன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவளும் அப்படிதான் வந்திருக்காளா? இல்லையே. அதே கெட்டப்ல தான் வந்திருக்கா. இத போட்டு போனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் ரெடி ஆயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சிரிப்பு அடக்கிறியா ஜாய்? அது வந்து என்னடா இது இன்னைக்கு பார்த்து இவ்வளவு அழகா இருக்கா. ஏன் ஒரு மாதிரி பாக்குற? இதை போட்டுட்டு அவ விழாம நடந்ததே பெருசா. இந்த வருஷமும் வந்துட்டேன் பாத்தீங்களா? எப்படி இருக்கீங்க பெரியவரே? என்ன தம்பி, இந்த வருஷம் டோமோ உன் கூட வரலையா? இதுதான் அட, பாதி. என்ன பெரியவரே, என்ன மறந்துட்டீங்களா? பொண்ணா மாறிட்டியா? ஏன் எல்லாரும் இதே கேள்வி கேக்குறீங்க? சம்மர் திருவிழாவுல
ஓவர் எல்லா பண்ற ஸ்கூல்ல கூட கடைகளிலும் பொண்ணான்னு நாசமாக்குற கேட்டேன் வாண்டு இவ்வளவு அழகா பொண்ணா மாறி இருக்கா? போட்டோ எடுத்துப்போ. என்ன சொன்னீங்க? அப்ப நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன இப்படிதான் சொல்றீங்களா? அது இப்பதான் தெரியுமா? அவங்க வந்துட்டாங்கடா. எல்லாரையும் வர சொல்லு. டோமோ ஜுன்னு வந்துட்டாங்களா? ஏதோ ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போலயே. டேய், என்னடா இது? ஆம்பள புள்ள மாதிரி முடி வெட்டின இந்த குட்டி வாண்டு இப்ப பாக்குறதுக்கு அழகான பொண்ணு மாதிரி இருக்கா. ஐயா, நான் இந்த டிஷ்ல ஒன்னு எடுத்துக்கிறேன். அதானே பார்த்தேன். அவன் என்னமோ அப்படியேதான் இருக்கா. ஓ இவங்க வந்து வியாபாரம் ஃபுல்லா கேடுதா அதனாலயா? பாத்தியா? எல்லாமே ஒரே ஷாட்ல தூக்கிட்டேன். என்ன அவளோட கைய நீ கெட்டியா பிடிச்சிட்டு இருக்க? ஆமாம்மா, கையை விட்டா திருவிழால இவ தொலைஞ்சிருவாள். பாத்தியா? எங்க இதுக்குதான் இவளோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? கோவம் பார்க்க உன்ன மாதிரியே இல்ல. அப்படியா? இது உன்ன மாதிரி தானே இருக்கு. அப்படியா சொல்ற? இது டோமோ மாதிரி இருக்கு. இத அவகிட்ட சொல்லிடாத. இது மிஸ்ஸஸ் லோ. போச்சு. எதை வேணுமோ எடுத்துக்கோங்க. ஹே ஜூன், நீங்க பாரு, இந்த கையில செஞ்ச கேண்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல? என்னடா இது? ஆமா, ஜுன்னு யாருமா? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? என்னது? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்ல. அப்ப ஃப்ரீ டிக்கெட்டா? ஓ அவனும் பையன் தான் நானும் பொண்ணு நினைச்சிட்டேன் என்ன வந்தா கூட்டு போயிட்டா? அப்ப அவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா? அது சொல்லிதான் தெரியுமா? அது வந்து ஜூன் அங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மன்னிச்சிடு. உன்னை கொஞ்ச நேரம் அங்கேயே விட்டுருந்தா அவங்க ரெண்டு பேரையும் பொழந்திருப்பல்ல. ஜூன், அது தெரிஞ்சும் தேவையில்லாம வந்து மூக்க நினைச்சிட்டேன். அடே, எனக்கு டான்ஸ் ஏத்துக்கிறது கூட உனக்கு கஷ்டமா? அவ்வளோ மலர்றா குளித்திடுறான். எப்படியா சொல்ற? என்னதான் பலசாலியா இருந்தாலும் என்னால முடியாத விஷயங்கள் இருக்குல்ல. சாரி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடு. நீ செஞ்ச உதவிக்கு நான் தேங்க் பண்ணணும், அதனால நல்லா கவனி. ரொம்ப தேங்க்ஸ். அடிச்சு தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஆள் நீதான். எனக்கு உதவி செய்யறதுக்காக நீ அங்க வந்தது சந்தோஷம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ பல்பு தான் கொடுப்பேன். ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்க போகுது. வா போய் அதை வேடிக்கை பார்ப்போம். ஓகே. அவனா வரா, மிரண்டு போயிடுறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹீரோக்கு தான் பிரச்சனை. என்னமோ தெரியல, இன்னைக்கு இவன் நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை என் மனசுல இருக்கிற விருப்பம் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குதா? அப்படி தெரியுதுன்னா இந்த முறை நான் என் மனசுல நினைச்சது நடக்குமா? தெரியாதவனுக்கு புரிய வைக்கலாம். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? வெறுப்பேத்துறானுங்களே. அழகுதான். என்ன அவங்க? உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். வா போலாம். நீ எதுக்கு என்ன கூடவே கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும்டி. எனக்கு வாட்சி கிறுக்கி. அந்த விஷயத்த ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். இதை விட்டா சான்ஸ் கிடைக்காது. ஜூன், நான் சொல்றது கேளு. என்ன சொல்ல போற? இந்த வாட்டி நான் சொல்றதை இவன் புரிஞ்சுப்பான் போல. அப்படி புரிஞ்சுக்கிட்டா எங்க நட்பு கெட்டு போயிடும். நட்பு கெட்டு போனாலும் வேற ஒரு உறவு ஆரம்பிக்கும். சீக்கிரம் சொல்லு. அந்த இன்னொரு உறவு என்னது? சொல்லி தொலை. என்னென்னமோ உணர்றேன். சவுண்ட் வரும்போது சொல்ல கிட்ட என் மனசுல இருக்கிற விஷயத்த நான் இப்பவே சொல்லி ஆகணும். சான்ஸ் விட்டுறாதே. இவ்ளோ சத்தத்துல சொன்னா இவருக்கு சத்தியமா கேட்காது. காதலியாவது போய் சொல்லு. அழகா இருக்குல்ல? ஆமா.
ஜாலியா இருந்துச்சுல? ஆமா, என் மனசுல டோமோ மேல இருக்கிற ஃபீலிங் என்னன்னு என்னால இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஹே ஜூன், வரையா பந்தயம் வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இனி என்னால டோமோ கூட சண்டை போடுற மேட்ச்ல கலந்துக்க முடியாது. நீயாவது சொல்லி தொலையண்டா, யாராவது பண்ணுங்கடா. அவங்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளி. ஏன் டோமோ ஒரு மாதிரி இருக்க? வழக்கமா ஒரு விஷயத்துக்கு தானே இப்படி உருன்னு இருப்பேன். அந்த ஜின்னு தானே. ஆமா, அந்த ஜூன் இருக்கானே, என்னமோ தெரியல, திடீர்னு அவன் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கிறான். நல்ல விஷயம் தானே. அப்படி இல்ல, அவன் நடந்துக்கிற விதம் தான் கொஞ்சம். ஹே டோமோ, குட் மார்னிங். இவளுக்கு ஃப்ரெண்டும் வேணும், லவ்வும் வேணும். சுண்டு விரல தொடரா. சரி சொல்லலாமா? Social distance ஆ? இது என்னமோ உனக்கு புரியல. ஓ, அப்ப இனிமேல இருந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுதா? பொண்ணை நடத்துறவன் இப்போ குழந்தைய நடத்துறான். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மாற்றங்கள் தெரியுதுல்ல? நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா போகுது, சரிதானே? ஆமா, உன் முகத்தையும் இவ்வளவு உருன்னு வச்சிருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மூஞ்சி அப்படிதான். அந்த பஞ்சு முட்டாய் மண்டை என்ன பண்ண பாக்குறான்னு தெரியல. அவன் அவங்களுக்கு இடையில போற மாதிரியும் தெரியல. அப்புறம் இந்த டோமோ நடக்கிற விஷயங்களை எப்ப புரிஞ்சுக்க போறான்னு ஒன்னும் புரியல. அதேதான் அந்த ஜுன்னுக்கும். சோ இந்த மாற்றங்கள்ல என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாமே ரெண்டா தான் இருக்குது. நம்ம கொல்லாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கடைசியில லவ்வர்ஸா மாறிடுவாங்களா? நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இப்பெல்லாம் இந்த ஸ்கூல்ல நம்மள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. இவனுங்குதா? இது எல்லாத்துக்கும் அந்த நட்ட பொண்ணுதான் காரணம். அவளை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும். ஏய் அங்க பாருடா. நானா? நகரடா. ஓ, இவ்வளோ டார்கெட் வைக்கிறானுங்களா? டேய், ஃப்ரெண்டு மேல கை வச்சானா மிருகம் ஆயிடுவாங்க. கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மேல இருந்து கையிடுறான். அம்மா, என்னோட பார்வையே பவரா இருக்கு. உங்க எல்லாரோட முகமும் எனக்கு தெரியும். ஹே மிஸ்ஸஸ், நீங்க என்ன பண்ணிட்டு ஐயோ, இது வந்து இந்த பொண்ணு டோமோட ஃப்ரெண்ட் தானே? டோமோக்கும் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ கிளாஸ்மேட் மட்டும்தான். சரி, அதை விடு. போய் நீங்க இருந்து. இருங்க, நானும் வரேன். அட பைத்தியம். என்ன நீயும் வரியா? என்ன பாப்பா, நான் உன்னை தூக்கிட்டு போய் ஏய், சிரிச்சுக்கிட்டே சம்பவம் பண்றாரு தேவை. நான் கூட சொசைட்டி விட்டு பொழைக்காதுன்னு நினைச்சேன். உஷாராதான் என்னடி மூஞ்ச கழுவிட்டு இருக்க? நீ பண்ண வேலைதான். இந்த பக்கம் தானே வந்தாங்க, எங்கடா போய் தொலைஞ்சாங்க? அங்க இருக்காங்க. பசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன செய்யறதுன்னே இது தெரியலையே. மட்டும் டோமாக்கு தெரிஞ்சிச்சு. ஹலோ. ஹே நீயா? என்னோட நம்பரை நான் உனக்கு கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே. விஷயத்தை கேளுப்பா. ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஃபேக்டரியில தான் நான் இருக்கேன். என் கூட கேரளும் இருக்கான். அதை கூட இவ்வளவு காமா சொன்னீங்க. பிரச்சனை வந்துட்டான். ஹே ஜூன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ ஆர்டர் போற போனா மாதிரி தான் அப்புறமா சொல்றோம். இது இவளுக்கு தெரியக்கூடாது. ஆ, எங்க போற? உன் முகம் பார்க்க சரியில்லையே, ஒழுங்கா என்னாச்சுன்னு சொல்லு. வரேன். என்ன நேரம்டா இது? என்னதான் மிஸ்ஸஸும் கேரளமா மாட்டிட்டு இருக்காங்களா? ஆமா, ஆனா நீ கவலைப்படாத, நான் போய் பாத்துக்கிறேன். ஆமா, கிழிப்பே, உங்கூட நானும் வரேன். அப்படின்னா நான் உதவாக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன உளற? நிலைமை தெரியாம பேசாத. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. அவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தானே. அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரிஞ்ச அப்புறமும் எப்படி அப்படியே விட முடியும்? அதேதான். இவ சொல்றதும் சரிதான். இவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கேரோலா. ஐயோ, இவன் ஃபர்ஸ்ட் போக போறான். என் மேல நீ இப்ப கோவமா இருக்கியா? நீ வர வழியில கீழே விழுந்தது என்னோட தப்பு கிடையாது. சரிதான், போடி.
எனக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கூட நான் பேச மாட்டேன். ஏன் எல்லாம் என் நேரம். கீழே விழுந்து அதான் தெரியுது. ஓ ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டால அதனால. விஷயத்துக்குள்ள வந்ததுனால பிரச்சனை இன்னும் மோசமாகுது. ஏன்னா உன்னை வந்து நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். நான் காப்பாற்றணும் போய் சொன்னான். பார்த்தேன். மிஸ்ஸஸ் செல்லோ, இந்த வாட்டி உனக்கு இருக்குன்னு சும்மா கொடுக்கலான்னு பார்த்தேன். முகத்துல இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு கட்டி பிடிக்க வரியா? என்ன நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? உங்களை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். மகனே மாட்டினையா? நானும் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். வரியா, நம்ம வெளியே போய் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வரலாம். பாப்பா தங்க விளையாடலாம். நான் நினைச்ச மாதிரியே டோமா வந்துட்டா. எனக்கும் அப்பவே தெரியும் இவதான் கண்டிப்பா வருவான்னு. டோமா இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? உனக்கும் பிடிச்சிருக்குல்ல? ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க ஏன்டா இப்படி? இவங்க எல்லாரையும் நான் தான் அடிப்பேன்னு சொல்லிதானே கூப்பிட்டு வந்தேன். சரி சரி. இவன் சவால் பொழைப்பாடா செத்து. சீக்கிரம் இந்த அழுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. ஈரமா இருக்கே. இங்கதான் இருக்கீங்களா? கேரோல். மிஸ்ஸாக்கி நீ இங்க எப்படி? மிஸ்ஸாக்கி நீ இங்க வந்துட்டியா? நல்லா இருக்கான்னு பாரு. இப்ப நீ மட்டும்தான் பாக்கி. இவனுக்கெல்லாம் புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சாதான் நல்லா இருக்கும். ஐயோ, இது யாரு? ஏய் ஆஃப் பாயில் தலையா, கேரோல நீ என்னடா செஞ்ச? ஓ நீதானே கேரளா அந்த மாதிரி மோசமா பண்ணது நீதானே? இவன் நான் அதுக்கு வேற மேல மாதிரி மிருகமா எடுத்துக்கிட்டான் நினைக்கிறேன். டேடா யாரையும் ஒண்ணு பண்ணல. என்கிட்ட போய் சொல்லாத. அவ அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு அப்பாவியான பொண்ணு தெரியுமா? ஆனா நீ ஐயோ எனக்காக இவன் இவ்வளவு தடுக்கணும். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணிட்டு இருக்கான். போய் நடந்ததை சொல்லு. டோமோ மிருகமாவான்னு பார்த்தா இவன் மிருகமாவா? சொன்ன ட்ரெஸ் மாத்தினியா? ஆமா, வேற ஒண்ணும் ஆகலையே. நான் ஒரு மூணு கிட்டவன். நான் எதையும் யோசிக்காம போய் அவனை அடிச்சிட்டேன். ஆனா நல்ல விஷயம் தானே. தேங்க்யூ. டோமோ வீட்டுக்கு என்ன நடந்தாலும் இப்படிதான் துடிப்பான். ஆமா, நீ என்ன பண்ண போற? நான் இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அப்ப சரி, அப்புறம் பார்க்கலாம். ஒன்னும் பிரச்சனையே ஆயிடாது. அவதான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாள். சோ ஃப்ரீயா விடு, வா நம்ம போலாம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசலாமே. என்ன பாப்பா ஃபன் பண்ண போறோமா? அவங்க 2 பேரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சீன் போட ஆரம்பிக்கிறியா? இதுல இருந்து நீ எவ்வளவு பெரிய உதவாக்கறன்னு எனக்கு தெரியுது. என்னது? என்னதான் உதவாக்கரையா இருந்தாலும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஹைசாவா டோஜோ எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணுமே. என்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே அத பத்தி நல்லா தெரியும். அந்த டோஜோல இருக்க ஆயிஷாவா கௌரவா அவங்க ஆட்களும் இந்த உலகத்தை மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்ற ஆளோட ஒரே பொண்ணு நம்ம டோமோ தான். ஓ உங்க அப்பாவா? மன்னிச்சிருங்க, சத்தியமா இந்த வேற விஷயம் மாதிரி எனக்கு தெரியாது. நீ ஏதோ இங்க இருக்க ஆளுங்களெல்லாம் சேர்த்து ஒரு டீம் உருவாக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீயோ இல்ல உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களோ யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தொந்தரவு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புக்கு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க ஏதாவது பண்ணா இருக்கு, நான் என்னமா பண்றது? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. இனி அவங்க 2 பேரையும் பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாடி கார்டு செட் பண்றேன். யாரு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஐயா, என்னையும் உன்னையும். கண்ணு நான் நினைச்சதை விட நீ ரொம்ப டெரரா இருக்க. நீனும் இங்கதான் இருக்கியா? கிளம்பலையா? இதை நீ அவங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அப்ப எனக்கு இந்த ஐடியா வரல. சும்மா போய் சொல்லாத. நீ கண்டிப்பா ஏதோ ஒரு காரணமா தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருப்ப. என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க காயப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சான். அப்படிப்பட்ட ஆளை நான் சும்மா விடுவேன்னு நினைச்சியா? பயங்கரமான ஆளா இருக்கா. உனக்கு துணையா வரவன் கண்டிப்பா கஷ்டப்பட போறான். அத பத்தி எல்லாம் எனக்கு அமைதியா தெரியாது. இருக்க வேண்டிய முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். வெளியே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. என்னதான் நீ தைரியசாலியா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு தானே. டோமோ கூட பொண்ணு தானே. ஆமா கரெக்ட் தான். ஆனா
அவளை பொறுத்த வரைக்கும் அவள் பொண்ணு பையனு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டா. போதும், இதோட நிறுத்திக்கோ. கேட்க முடியல. அடிச்சியா? பஞ்சு நீயும் ஒண்ணுதான். பஞ்சு மூட்டையா? நான் கிளம்புறேன். நேத்து நான் நினைச்சதுக்கும் மாறால நடந்துக்கிட்டேன். இனிமையாவது அடக்க ஒடுக்கமா இருக்கலாம். கைய உடைக்க வச்சு எங்க நடக்குது அது? இப்பதான் அந்த ஜுன்னு அவன் மனசுல இருக்கிற மாதிரி நம்மள பார்க்கவே ஆரம்பிச்சான். குட் மார்னிங் டோமோ. நீயா? என்னாச்சு? சரி வா ஸ்கூலுக்கு போலாம். போதுமாமா மென்மை. இப்பதான் நீ ஜுன்னு உன்னை மிஸ் பண்ணல பயந்துட்டேன். ஆனா நீ அப்படியே தான் இருக்க. இந்த பைத்தியம் இருக்குன்னு இன்னைக்கு எபிசோடுமே சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து ஜுன்னுக்கு இன்னும் அது புரியல, அவனுக்குள்ள இன்னும் மலரல அப்படின்னு நினச்சேன். இல்லை, சாருக்கும் எல்லாம் தெரியுது, தெரிஞ்சே நடிச்சிட்டு இருக்காரு. தெரியாதவங்களுக்கு புரிய வச்சல, தெரிஞ்சே நடிக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்குது, அப்படிதான் இருந்தது. பட் ரெண்டு பேரும் தாட்டும் எனக்கு சேமாக தான் தெரிஞ்சது. இப்போ சொல்லிட்டா அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது போயிடும், இதுவும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தோம், ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லையா, கலகலன்னு அப்படி இருக்கும். இப்போ லவ் அந்த மேரேஜ் அப்படின்னு போகிறப்போ இது போயிடுமோ அப்படின்ற பயம் வருது போல் அவங்களுக்கு. இந்த சகஜமாக இருந்தது போயிடுமே, வேற மாதிரி மாறிடுமே, இந்த உறவு கெட்டுருமேன்ற அதே தாட் தான் இவனுக்கும் இருக்குது. இவனுக்கு வேற மாதிரி இருக்குது, அவளுக்கு வேற மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டும் சேம் தான். ஸோ அதுதான் இங்கே இடிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அது வாயை திறந்தால் தானே ரெண்டுமே தயங்கிட்டே இருக்குங்க. இவன் சொல்ல வந்தாலும் அவன் நோஸ் கட் பண்ணிடுறான். இவனுக்கு வந்து சொல்லவே தெரியல முதல்ல, அது என்னன்னு இவனுக்கே இன்னும் புரியல. அப்படி இருக்கு. இந்த சாங்கில் கூட ஒன்று வரும், இவ ஆத்மாவை அப்படியே அனுப்பணும், அது தூக்கி போட்டு மெழிவா. அதே தான் இப்பயும் நடந்துச்சு அந்த ஃபயர் ஒர்க் இதில். அவ்வளோ வரா சொல்கிறா, எல்லாமே செய்கிறான். பட் இவனே உடச்சிட்றான். அங்கேருந்து பாதுகாத்து கூட்டின்னு வரப்போ அவருக்கு அப்படியே மலர்ந்து பூக்குது, பெட்ரோல் ஊற்றி வச்சிடறான் இவன். அப்படி நடக்குது. இது என்னன்னு சொல்கிறது? எனக்கு நடுவில் அந்த இது வந்து கூப்பிடுவாள், இது மாதிரி போகலாமான்னு சொல்லிட்டு அவங்கள திக் பண்ணுவாள். ஒரு லவ் சொல்ல வராளோ, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொன்னதுக்கு டவுட் ஆயிடுச்சு. இன்னும் முடிவு கட்டுறேன்னு சொல்கிறேன், ஒருவேளை வந்து இந்த நோன்னு சொல்கிறதுக்கு வரானா இல்லை உண்மையாகவே லவ்ன்ற ஃபீலை காட்டுறதுக்கு தான் வரானான்னு நானே கொஞ்சம் குழம்பிட்டேன். எது எந்த மைண்ட் செட்டில் அவன் இருக்கான்றது இப்போ பார்க்குற நமக்கே அது புரிய மாட்டேங்குது. ஆனால் கடைசியில் அவனுக்கு அந்த ஃபீல் தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த ஃபீல் வந்ததும் அந்த டச் கூட வந்து ரொம்ப பார்த்து அந்தளவுக்கு முன்ன மாதிரி அவனால கேஷுவலாக இருக்கவே முடியல. அந்த ஃபீலும் புரியுது, அது அப்படி தான் இருக்கும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதை தானே இப்போ டோமோ எதிர்பார்த்தது, மென்மையாக நடந்துக்கணும், போதுமாமா இந்த மென்மை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதான் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட்டுமே நல்லா இருந்ததுங்க. நான் கடத்திட்டு போயிட்டாங்கன்ற போதே நினச்சேன், இதுக்காண்டி டோமோக்கு தெரிஞ்சால் மிருகமாயிடுவாள், அவனாவது பரவாயில்ல அடிப்பான், இவன் அடித்து கொன்றுவாளே அப்படி இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்க்காத ஒன்று பாபிடால் அண்ணன் மாறினது, அது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. பட் அவன் மாறலனா தான் கோவம், மாறி இருந்தது தான் கரெக்டுன்னு தான் தோணுச்சு. எந்த அண்ணனாக இருந்தாலும் தங்கச்சி அப்படி பார்த்தா ஏதோ பண்ணிட்டாங்கன்ற அந்த பதட்டம் வரதான் செய்யும். அது பிடிச்சிருந்தது, ஒரு அண்ணனாக அவன் துணிச்சது. மிருகமாயிட்டான். எனக்கு அந்த ஜுன்னு வந்து அவள் சொல்வாள், ஆமாம் நீ கிழிப்ப அப்படின்னு கேட்பா ஃபைட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவள் வாயை கொஞ்சம் அடக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, அவன் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வார்த்தை பேசும்போது கண்டிப்பாக அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும்ல. ஸோ அந்த விஷயத்தில் டோமோ கொஞ்சம் ஓவராக பேசாமல் அந்த பேச்சையும் குறைச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ அந்த ஃபயர் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா, நீ அவங்களை அடிச்சுட்டு இருப்ப, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். பட் அவள் எப்படி நினச்சா நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறான்ற மாதிரி அவளுக்கும் அந்த வலிக்குது இல்லையா. இப்போ இவன் பேசுகிற சில விஷயம் அவளுக்கும் வலிக்குது. இதே மாதிரி தான் அவள் ஒன்று வேறு மாதிரி நினச்சிக்கிறான் அவன் பண்ணுறதுலாம். பட் இவன் திரும்ப அதை உடச்சிட்றான். அதே தான் இப்போ இவளும் பண்ணுறான். ரெண்டு பேருமே சேம் மாற்றி மாற்றி குத்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அது புரியல. இவனுக்கும் அவகிட்ட எப்படி நடந்துன்னு தெரியல, அவளுக்கும் இவன்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியல. இது ரெண்டு மாறிடுச்சுன்னா எல்லாம் மாறிடும். அது மிஸ்ஸஸ் இந்த அமைதியாக இருக்கிறவங்க தான் டேஞ்சர்னு சொல்லுவாங்க, அந்த கதை தான். எல்லாத்தையுமே இப்போ ஊன்றவங்கலாம் கூட நம்பிடலாம், எது வந்தாலும் ஓப்பனாக நேருக்கு நேருக்கு காமிச்சிடும். இவங்கெல்லாம் வந்து வச்சு செய்வாங்க பின்னாடி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சா. நான் பாபிடால் வந்து எப்படி சொல்கிறது, நான் ஏதோ ஒரு எபிசோடில் சொன்னேன், எப்படா இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க இந்த சொசைட்டியில், அவங்க அம்மா எப்படிங்கிறாங்க, பொண்ணு எப்படிங்கிறா, ஈஸியாக அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை உஷாராக தான் இருக்குது, கையில் எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருந்தா இருந்துச்சு. ஆனாலுமே அது இன்னசென்ட் மாட்டிக்கு தான் செஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கலான்ற மாதிரி, அதாவது ஒரு மாதிரி பாவமாக இருக்குது, எதோ ஆகிடுமோன்னு. இப்போ கூட மிஸ்ஸு மாட்டுறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியல, இந்த பாபிடால் மாட்டுறப்ப தான் பதட்டமாகுது. ஐயோ இது எப்படி தப்பிக்குமோன்ற மாதிரி. எனக்கு மிஸ்ஸஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்தோம் இல்லை, ஒரு மாதிரி புலம்பிட்டு அது மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்த காரணம் வந்து, ஒருவேளை நம்ம டோமோ பிரிய போகிறா, ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவளுக்கும் அவளுக்கான டைம் குறைஞ்சிரும், சரியாக பேச முடியாமல் இப்போ டிஸ்டன்ஸ் ஆகிடுமே அப்படி ஃபீல் பண்ணுறாளா, இல்லை ஜுன் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கணும் உள்ள அதனால அப்படி ஃபீல் பண்ணுறாளான்ட்டு இன்னும் அவள் விஷயத்தில் குழப்பமாக இருக்குது. எதை அவள் திங்க் பண்ணி அதை ஃபீல் பண்ணுறாங்கிறது புரிஞ்சுக்கவே முடியல. டோமோ எப்படி ரெண்டாக இருக்கலாம், ஜுன் எப்படி ரெண்டாக இருக்கலாம், அதே மாதிரி இவளும் ரெண்டாக தான்ங்கிற. இவளுக்கு வந்து ஃப்ரெண்டு போயிடக்கூடாது, அதே மாதிரி அவங்க சேரணும். அவள் ஃப்ரெண்டு ஆசைப்பட்றா, அதனால் அதை ஹெல்ப்பும் பண்ணுறா. ஆனால் சேர்ந்துடக்கூடாது.
அது ஒரு ஈகோவும் இருக்குது. என்ன ரிஜெக்ட் பண்ணவன் அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. அவளுக்கு இது வேணும் அது வேணும், குழப்பையும் விடணும் சேர்த்தும் விடணும், அது ஒரு குளிரும் காயணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். பட் ஃபைனலாக வந்து அவள் பார்க்கறதுக்கு சேர்த்து விடணுன்றது தான் அவளுக்கு வந்துடும். அவள் அவ்வளோ இதுவாக தெரியல எனக்கு, அப்படிதான் நடக்கும். பட் அது உள்ளே இருக்கும் இல்லையா, அது நீடிக்கும், அது கேரக்டர் அப்படி. ஸோ அதுதான் எங்கள் அப்படி தெரியும். உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.